வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. இந்த பிசி பில்ட் வந்து நிறைய பேர் வந்து பில்ட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து போன வீடியோவாக நம்ம வந்து போட்டிருந்தோம். பார்க்கல அப்படின்னா ஐ கார்டு கொடுக்குறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கேமிங்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணால் அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர்ஸில் எப்படி வந்து இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்க ஆரம்பிச்சலாம். சிஸ்டமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டமில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு குட்டி ரீகப் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து Ryzen 9 5900X வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா RTX 3080 Ti வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை அண்ட் Gen 4 காம்போனன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து Gen 4 SSD தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 32 GB ஆஃப் ரேம் வந்து இருக்குது. இது வந்து 3000 MHz ரேம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வந்து ஒரு எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஹையாக வைக்காமல் ஒரு 3000 MHz நம்ம வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் ரேம் எல்லாத்தையும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏர் ஃப்ளோ அந்த கூலிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசுஸோட எல்சி லிக்விட் கூலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டியூவல் ஃபேன் ரேடியேட்டர் இருக்கிற ஒரு லிக்விட் கூலர், அதாவது 240 mm ரேடியேட்டர் இருக்கிற ஒரு லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ செட் ஆஃப் கேம்ஸ் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கேம்ஸ் ஒவ்வொன்றா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சினி பெஞ்ச் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ கேம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4Kலையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 1080pலையும் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸை தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். என்னென்ன பாசிபிள் செட்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே எனேபிள் பண்ணியிருப்போம் நம்ம. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4K ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து OBSல ரெக்கார்ட் பண்ணோம். 1080p ஃபுட்டேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ பிளேயரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வர FPSல ஒரு 10 to 15 FPS நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பண்ணதுனால ஒரு 10 to 15 FPS வந்து கம்மியாக வந்திருக்கு. பட் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்னும் கூட நம்மளுக்கு வந்த வேல்யூஸோட ஹையாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம RDR2 வந்து பார்த்துருவோம். ஸோ RDR2 அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 4K ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 70 FPS நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா CPU 80 டிகிரி வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் வந்து GPUவோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 74 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. ஒரு ஸ்மூத்தான ஒரு கேம் பிளே அப்படின்னு தான் சொல்லலாம். பிகாஸ் 4K அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஹை ரெசல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே எடுக்கிறதுனால எங்களுக்கு 70 FPS அப்படிங்கிறது மோர் தென் குட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து 30 FPS இருந்தாவே பிளேவபிள். பட் 70 FPS கிடச்சா உங்களுக்கு வந்து நல்லாவே ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். CPU வந்து கிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.5 GHz வந்து ரன் ஆகிட்டு இருந்திருக்கு. அதே மாதிரி ரேமோட கன்சப்ஷன் 17.8 GB வந்து நம்மளுக்கு ரேம் கன்சியூம் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து NVIDIAவோட DLSSம் நம்ம வந்து ஆன் பண்ணியிருந்ததுனால நம்மளுக்கு வந்து இந்த ஒரு வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. எந்த இடத்துலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டட்டரோ இல்லை வந்து ஃப்ரேம் லேகோ அந்த மாதிரி எதுவுமே வந்து எங்களுக்கு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணதுனால ஆயிருக்கலாம். பட் நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒரு ஸ்டட்டராக வருதோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது மேபி நாங்கள் அந்த ஃபுட்டேஜை திருப்பி பார்த்தோம். ஸோ அப்போ வந்து சில ஃபுட்டேஜில் வந்து அந்த ஸ்டட்டர் வந்து இருந்துச்சு. அது வந்து ரெக்கார்டிங் சாஃப்ட்வேரோட ஃபால்ட். பிகாஸ் வந்து 4K ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒரு லேக் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. அதே மாதிரி RDR2ஓட 1080p ரெசல்யூஷனில் வந்து பார்த்தோம்னா எல்லாமே மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸில் ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 FPSக்கு மேலே வந்துச்சு நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா CPU வந்து 72 டிகிரி செல்சியஸ், அந்த GPU வந்து பார்த்திங்கன்னா 73 டிகிரி செல்சியஸில் வந்து மெயின்டைன் ஆயிருக்கு. ரேம் யூசேஜும் பார்த்திங்கன்னா 12.7 GB தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு FPS பிளேயபிள் FPSல தான் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரீம் பண்ணிட்டு பண்ணுறீங்கனாலோ இல்லை வந்து அப்படியே டேரெக்டாக விளையாடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது நல்ல ஒரு FPS தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் RDR2லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் கேம் கிடையாது. ஸோ அதுக்கு ஹை FPS தேவை அப்படிங்கிறது கிடையாது. ஒரு ஆன்லைன் பேஸ்டு கேம்னால நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு 30 FPS மேலே எவ்வளோ வந்தாலும் விளையாட முடியும். பட் 100 FPS மேலே வந்தால் உங்களால் இன்னமும் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட கேம் பிளே. ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கும் வந்து இருந்துச்சு. Fortniteல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4K ரெசல்யூஷனில் ட்ரை பண்ணும்போது 74 FPS ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. CPUவோட டெம்பரேச்சர்னு பார்த்திங்கன்னா 82 டிகிரி செல்சியஸ், அண்ட் GPU டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 73 டிகிரி செல்சியஸ். அதேமாதிரி ரேம் யூசேஜ் வந்து நம்மளுக்கு 13 GB வந்து ரேம் யூஸ் ஆகிருக்கு. DLSS இதில் வந்து ஆஃப் பண்ணி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வேல்யூஸ் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து Fortniteம் வந்து 4Kலேயே வந்து பிளேயபிளான ஒரு FPS தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி 1080pயில் நம்ம வந்து பார்க்கும்போது 208 FPS வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ 208 FPS அப்படிங்கிறது வந்து 144 Hz மானிட்டரில் விளையாடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு விளையாடும் போதும் எந்த ஒரு FPS லேகோ இல்லை வந்து எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து இருக்காது. ஃபுல் 144 Hzல நீங்கள் வந்து தாராளமாக விளையாடலாம். அதே மாதிரி டெம்பரேச்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70 டிகிரி செல்சியஸில் இருந்திருக்கு CPU. அதே மாதிரி 74 டிகிரி செல்சியஸில் GPUவோட டெம்பரேச்சர் நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக ரேம் கன்சப்ஷன் பார்க்கும்போது 10.7 GB வந்து 1080pயில் நம்மளுக்கு வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீமபிள் அண்ட் பிளேயபிளான ஒரு FPS அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் FPS அடி வாங்கும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாமல் ஸ்ட்ரீம் பண்ணாமல் விளையாட்டிங்கன்னா இன்னும் FPS கூட உங்களுக்கு பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது.
ஸோ பாப்புலரான கேம் GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4K ரெசல்யூஷன் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஆவரேஜாக 52 FPS வந்து வந்திருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி CPU டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 71 டிகிரி செல்சியஸ், GPU டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 72 டிகிரி செல்சியஸ், ரேம் யூசேஜ் வந்து 11.9 GB யூஸ் ஆயிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4K ரெசல்யூஷனில் அந்த GTA 5 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்லைன் பிளேயர்ஸ் கூட விளையாடுற ஒரு கேம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 52 FPS வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது ஒரு மோர் தென் எனஃபான ஒரு FPS தான். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஸ்மூத்தான கேம் பிளே வந்து கண்டிப்பாக இந்த 52 FPSல கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1080pல நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது 135 FPS வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் CPU வந்து பார்த்தீங்கன்னா 69 டிகிரி செல்சியஸ்லையும், GPU வந்து பார்த்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸ்லையும் இருந்திருக்கு. ரேம் வந்து 11.3 GB யூஸ் பண்ணியிருக்கு நம்மளுக்கு. ஸோ மோரல்லஸ் 4Kலையும் 1080pலையும் ரேம் கன்சப்ஷன் சேமாக தான் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு தான் நம்மளோட மெட்ரோ எக்ஸோடஸ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை டிமாண்டிங் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ GPU டிமாண்டிங் கேம். ஸோ இதுக்கு வந்து 4Kல நம்மளுக்கு ஆவரேஜாக 66 FPS வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாமே மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸ், ரேட் ரேசிங்கும் வந்து மேக்ஸிமமில் வச்சுருக்கோம். என்ன ஒரு மேக்ஸிமம் செட்டிங்ஸோ அதில் வச்சுருக்கோம். DLSSம் நம்ம வந்து ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 66 FPS கிடைக்குது. CPU டெம்பரேச்சர் 81 டிகிரி செல்சியஸ், GPU டெம்பரேச்சர் 73 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு வந்திருக்கு. ரேம் கன்சம்ஷன் 13.1 GB யூஸ் பண்ணியிருக்கு. 1080pல நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது ஆவரேஜாக 156 FPS கிடச்சிருக்கு. இதுலேயும் நம்ம வந்து ரேட் ரேசிங் மேக்ஸிமமில் வச்சுருக்கோம். DLSS மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ CPU டெம்பரேச்சர் 62 டிகிரிஸ் கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்து ரொம்ப நம்ம DLSS அதெல்லாம் வந்து ஆஃப் பண்ணியிருக்கனால ஆப்வியஸாக 4K ரெசல்யூஷன் இல்லாதனால நம்மளுக்கு வந்து CPU டெம்பரேச்சரும் 62 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கு. GPU டெம்பரேச்சர் 74 ஆஸ் யூஷுவல் எப்பயும் மெயின்டைன் ஆகிற மாதிரி மெயின்டைன் ஆயிருக்கு. ரேம் யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9.5 GB கன்சியூம் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் காஸ் 4 அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4Kல டெஸ்ட் பண்ணதில் 73 FPS ஆவரேஜாக நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. பிகாஸ் ஜஸ்ட் காஸ் ஃபோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்கேமில் நல்ல ஒரு வியூ இருக்கிற ஒரு கேம்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 73 FPS வந்து கிடைச்சது வந்து ஒரு நல்ல ஒரு பிளேயபிளான ஒரு ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். GPU அண்ட் CPU டெம்பரேச்சர் 70 அபவ்ல நம்மளுக்கு வந்து இருந்திருக்கு. ரேம் கன்சப்ஷன் 9.6 GB நம்மளுக்கு வந்து ரேம் கன்சப்ஷன் இருந்திருக்கு. 1080pல வந்து பார்க்கும்போது ஜஸ்ட் காஸ் 4ல 178 FPS நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. CPU டெம்பரேச்சர் 64 டிகிரி செல்சியஸ் அண்ட் GPU வந்து பார்த்திங்கன்னா 72ல இருந்திருக்கு நம்மளுக்கு. ரேம் கன்சப்ஷன் ஆஸ் யூஷுவல் 9.3 GB கிட்ட நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ த ஃபேமஸ் கேமான PUBGல நம்ம வந்து பார்க்கும்போது மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸ் 4Kல வந்து 109 FPS நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஒரு ஹியூஜான வேல்யூ. பிகாஸ் இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டில் கிரவுண்ட் கேம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து 109 FPSங்கிறது வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் உங்களோட கேம் பிளே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு டிமாண்டிங் கேம்னால CPUவோட டெம்பரேச்சர் 82 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா GPU வந்து 74 டிகிரி செல்சியஸ்க்கு போயிருக்கு. 14 GB ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 1080pல வந்து பார்த்திங்கன்னா 262 FPS வந்து கிடச்சிருக்கு. ஸோ 262 FPS அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹையான ஒரு வேல்யூ. 240 Hz மானிட்டரில் நீங்கள் விளையாடுறீங்கன்னா கூட தாராளமாக வந்து விளையாடலாம். ஒரு ரெக்கார்ட் பண்ணிவிட்டோ இல்லை ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டோ விளையாடலாம். எந்த ஒரு ஃப்ரேம் லேகும் வந்து ஸ்டட்டரோ நீங்கள் வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா CPU டெம்பரேச்சர் 70 டிகிரிலையும் GPU டெம்பரேச்சர் 75லையும் இருந்திருக்கு. இந்த இடத்துல ரேம் கன்சப்ஷன் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9.7 GB நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கன்வின்சிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நான் வந்து சொல்லுவேன். பிகாஸ் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து காம்பன்சேட் பண்ணலை. ரேம் ஆகட்டும், ரேமும் வந்து நம்ம 32 GB கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 3080 Ti இருக்குது, Ryzen 9 5900X இருக்குது, ஒரு 12 கோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா Gen 4 SSD இருக்கனால ஃபுல் மேக்ஸிமம் என்ன ஒரு யூட்டிலைசேஷன் பண்ண முடியுமோ இந்த சிஸ்டம்க்கு அந்த ஒரு யூட்டிலைசேஷன் கொடுத்து நம்ம வந்து விளையாடுறதுனால எல்லா கேமும் 4Kலையும் சரி, அதே மாதிரி 1080pலையும் சரி நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துச்சு. இங்கே 4Kல விளாடணும்னு நினச்சாலும் பிளேபிளான ஒரு வேல்யூ தான். அதே மாதிரி 1080pல விளையாடணும்னு நினச்சாலும் பிளேபிளான ஒரு வேல்யூ தான். நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே விளையாடுறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா FPS கொஞ்சம் கம்மியாச்சு. நீங்கள் வந்து ஒரு 10 to 15 FPS எக்ஸ்ட்ராவே எதிர்பார்க்க முடியும் ரெக்கார்ட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில். அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து மேக்ஸ்ட் அவுட் செட்டிங்ஸில் விளாண்டோம். பட் நீங்கள் வந்து அந்த அவசியம் இல்லை. நீங்கள் மேக்ஸ்ட் அவுட்டில் விளாடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மீடியம் செட்டிங்ஸ், ஒரு பிளேபிளான FPSல நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வச்சு விளாண்டிங்க அப்படின்னா, பிளேபிள் இந்த சென்ஸ் எதெல்லாம் வைக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து வச்சு விளாண்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு FPS வரும். ஸோ ஒரு மோர் தென் ஒரு 30 FPS கிட்ட கூட உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னு தான் நான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டம்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து எனி தீம்டு பிசிஸ் இல்லை ஏதாவது ஒரு பர்பஸ்க்கான பில்டு பிசியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஸோ அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். PC பில்டு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏதாவது டவுட்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ
வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்கும் ஒரு லைக் போட்டு விட்டுருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.